இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட மனசு பறி கொடுப்பேன்னு நினைக்கவே இல்ல. எனக்கு இது ஒண்ணும் ஆச்சரியமாவே தோணல. உன் மனசு மேல உனக்கே ஏதோ பயங்கர வெறுப்பு, அதான் என்கிட்ட பறி கொடுத்துட்டேன். இத பாருங்க, மத்தவங்க மாதிரி சும்மா சந்திக்கிறது பேசுறதுன்னு இருக்க கூடாது. பட்டு பட்டு விஷயத்தை முடிக்கணும். எது? கல்யாணத்தை முடிக்கணுங்க. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன பெரிய இடத்துல தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க பணக்காரரா இருந்தாதான் முடியும். பணமா? அத பத்தி பணம் என் கால் தோசை. அப்படின்னா நீங்க வெறும் அந்த காவடியா? எவன் சொன்னா? எந்த மனையன் சொன்னா? சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு சொந்தமா ஒரு கப்பல் இருக்குது. 39 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசு நான் தான். அப்பா 39 கோடியா? ஆமா, அப்பயே ஸ்கூட்டர்லயே மெட்ராஸ் சுத்துறீங்க. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான். இதே நான் பெரிய புள்ளின்னு காட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, அவன் 1 லட்சத்தை கொடு 2 லட்சத்தை கொடுன்னு கடன் கேட்டே தொல்லை பண்ணுவான். அதான். ஆமா, உங்க அப்பா என்னவா இருக்காரு? அவரு நிக்கில்ஸ் அண்ட் பிக்கில்ஸ் அண்ட் கம்பெனில பெரிய மேனேஜர். பிக்கில்ஸனா? ஊர்கா கம்பெனியா? இல்லைங்க, அது பெரிய கம்பெனி. 4000 ரூபாய் சம்பளம். சிங்கப்பூர்ல எங்க வீட்டு வேலைக்காரருக்கு 7000 ரூபாய் சம்பளம். 5 காரு சும்மா போட் மாதிரி வீட்டு வாசல்லயே நிக்கும். 5 காரா? அதுல இருந்து ஒரு காரை கொண்டு கூடாது? நம்ம ஜாலியா சுத்தலாம்ல. ஒண்ணுமே ரெண்டாவே கொண்டலாம், பட் கப்பல்ல கொண்டாடுறதுக்கு இடம் கிடைக்கலையே. ஐயோ, இனிமே நான் உங்களை விட்டவே மாட்டேங்க. என்ன விடுங்க, எங்க அம்மா உங்களை பத்தி தெரிஞ்சது விட்டவே மாட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் தாலி யாரு கட்டணும்? என்னங்க அது விளையாட்டு? ஒரு நல்ல நாள் பத்தி வீட்டுக்கு வாங்க, கல்யாணம் சீக்கிரம் பேசி முடிப்போம். அதெல்லாம் பேசி முடிச்சிருவோம். இப்போ உன் டைப்பிங் கிளாஸ்க்கு நானே உன்னை ஸ்கூட்டர்ல கொண்டு போய் விட்டுருவேன். கமலம். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி திடீர்னு மேல போயிட்டீங்க? நான் உன்னை காதலிக்கிறது என் ஸ்கூட்டருக்கே பிடிக்கல. எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தியா? யாராவது பாத்திரத்துக்குள்ள என்ன இறக்கி விட்டுறேன். நீங்க இங்கேயே ஜாக்கிரதையா இருங்க. டைப் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரும்போது இறக்கி விடுறேன். வரும்போதா? இதே ரூட்ல வா, வேற எவனாவது மோதிர போறான். சாரி சுரேஷ், நாம பழகுறது அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அது அவர் விரும்பல. அது அவர் கண்டிச்சாரா? கை நீட்டி அடிச்சாரு. அடி என் உடம்புல மட்டும் படல, என் நெஞ்சத்திலையும் பட்டது. அப்பதான் அவர் சொல்றதுல உண்மை இருக்குமோன்னு தோணுச்சு. வேண்டாம் சுரேஷ், இனிமே நாம சந்திக்க வேண்டாம். என்ன மறந்துருங்க, என்ன மறந்துருங்க சுரேஷ். ராதா, ஒரு நிமிஷம். உன்னை மறந்துறேன்னு நீ என்கிட்ட சொன்ன. அது இந்த ஜென்மத்துல என்னால முடியாது. ஆனா என்ன மறக்க உன்னால முடியும்னா யூ கேன் கோ. என்ன பிரிஞ்சு நீ போலாம். அம்மா, கங்கா ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்தாங்கம்மா. நாளைக்கு ஷூட்டிங்ல உங்களுக்கு பாட்டு எடுக்க போறாங்களா? அந்த பாட்டு இந்த டேப்ல இருக்குதான். உங்களை போட்டு கேட்க சொன்னாங்க. ஏ சைட்ல இருக்குதான். சரி. மோகன் குமார் ஹியர். குட் ஈவினிங். ஒரு சின்ன ஹெல்ப். உங்க அவுட் ஹவுஸ்ல ராதான்னு ஒருத்தர் இருக்காளே, அவளோட நான் பேசணும். ரொம்ப அர்ஜென்ட். நான் அவளுடைய காலேஜ் மேட். சாரி ஃபார் தி ட்ரபிள். ஓ, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் இருங்க. கணபதி சார், ராதாவுக்கு போன் வந்திருக்கு. சரிங்க. ராதா, உனக்கு போன் வந்திருக்கு. யாரோ உன் ஃப்ரெண்டா? ஹலோ, ராதா பேசுறேன். ராதா, நான் மகாலட்சுமி பேசுறேன். நீங்களா? ஆமா, நானே தான். ராதா, நான் உன்னோட பேசணும், உன்னை பார்க்கணும். இப்பவே வா. இப்ப வேண்டா, காலையில வரியா? எதுக்கு? வா, ஏன் சொல்றேன். ஓகே, கண்டிப்பா வரேன். ஓகே, குட் நைட். குட் நைட். ஏய், யாராவது பார்த்தாங்கன்னா இன்ஜினியர், இன்ஜினியர்.
மேடம் ராஜு பேசுறேன். முரளி ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து போன் வந்துச்சு. 9 மணிக்கு ஷூட்டிங்கா. மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா? அவங்களுக்கு வேற வேலை என்ன, அங்கேயே தானே இருப்பாங்க. நம்ம அப்படியா? நீங்க முள்ள ஒரு 11 மணி 12 மணிக்கு போனா போதுமே. யூ டேக் யுவர் ஓன் டைம். நோ நோ நோ, நான் மேக்கப்போட கரெக்டா 9 மணிக்கு அங்க இருப்பேன்னு சொல்லுங்க. எஸ் மேடம், எஸ் மேடம். பை பை, ராதான்னு ஒரு பொண்ணு வருவா, வந்த மாடிக்கு வர சொல்லுங்க. எஸ் மேடம், எஸ் மேடம். பாப்பா, என் பேர் ராதா. தெரியும். மேடம் உன்னை மாடியில வெயிட் பண்ண சொன்னாங்க. மாடியில மாடியில. தேங்க்ஸ். மேடம் குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இடுப்பு போச்சே என் மாடியே. ஐயோ 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 அம்மா. அப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அம்மாவுக்கு டீ எடுத்துட்டு வந்தேன், படி ஸ்லிப்பா போச்சு, கீழே விழுந்துட்டேன். அம்மா நீ என்ன அம்மா ரூமுக்குள்ள இருந்து வர? ஒண்ணுமில்ல, உள்ள டெலிபோன் பண்ணி அடிச்சது, எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, அம்மா குளிச்சுட்டு இருக்காங்கன்னு ஐயோ, சொன்னேன். அந்த அம்மா ரூமுக்குள்ள இதுவரை யாருமே போனதில்ல. நானே டீ கொண்டு வந்தா கூட வெளியே டோரை தட்டுவேன், அவங்க கூப்பிட்டாதான் போவேன். போய் மறுபடியும் டீ கொண்டு வரேன். உங்ககிட்ட அவசரமா பேசணும். என்ன சமாச்சாரம் ராதா? ரகசியமா சொல்லணும், கொஞ்சம் இப்படி வாங்களே. என்ன அவ்வளவு பெரிய ரகசியம்? எங்க குடும்பத்தோட ரகசியம், எங்க வாழ்க்கையோட ரகசியம். அந்த மகாலட்சுமி இருக்காங்களே. மகாலட்சுமின்னா தி கிரேட் ஸ்டார்? ஆமா, அவங்களேதான். அவங்களோட கணவர் தான் எங்க அப்பா. இல்ல சுரேஷ், அவங்க 2 பேருடைய கல்யாண போட்டோவை என் கண்ணால பார்த்தேன். அந்த அம்மாவோட ஆல்பத்துல இருந்தது. அந்த போட்டோவை கிழிச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில ஒண்ணுமே தோணல. சுரேஷ், அந்த போட்டோ மட்டும் கிடைச்சா அப்பா கிட்ட காட்டி பல உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஆல்பம் எங்க இருக்கு? சொல்றேன்.